வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 20 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு தொடர்ந்து உயரழுத்தம் வங்கக்கடலோரம், அதாவது தமிழ்நாட்டின் வங்க கடலோர மாவட்டங்களை ஒட்டி கிழக்கு காற்றை அனுப்பும் வகையில நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதே நிலையில தென்கிழக்கு தெற்கு திசையிலிருந்து கடற்காற்றும் வெப்ப நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்றும் கொஞ்சம் நுழைகிறது. இதனாலதான் அதிகாலை நேரத்தில், காலை நேரத்தில், மதிய நேரத்தில் கூட ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் வெப்பம் தணிந்தார் போல் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை நிலவுகிறது. இந்த அதிகாலை நேரத்தில், அதாவது வீட்டிற்கு வெளியே கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷ நிலையும் பனிப்பொழிவு கூட காணப்படுது. ஏனென்றால் உயரழுத்தம் என்றாலே பனிப்பொழிவு தான், குளிர்ந்த காற்று தான். அது பகல்ல சூரியன் வந்ததும் வெப்பமடைந்து மேற்கு நோக்கி போகுது. கடலோரத்தில் பனிப்பொழிவு கூட கொஞ்சம் காணப்படுது. இது நேரமாக மேகமூட்டத்தை உருவாக்குது. மதியம் வரைக்கும் கூட மேகமூட்டம் இருக்கு. ஆனால் ஒரு மாதிரி மந்தமான வெயிலா தான் இருக்கு கடலோர மாவட்டங்கள்ல. இது மேற்கே போகும் பொழுதுதான் இதில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து அனல் காற்றை கொடுக்கிறது. தொடர்ந்து கோயம்புத்தூர் 100 டிகிரியும், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம், ஈரோடு இதெல்லாம் 102 104 டிகிரியாகும். 100 கோயம்புத்தூர் 100, 102 பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை 100 102 இப்படி இருக்கு. அதிகபட்ச வெப்பமாக சிவகாசி, விருதுநகர், கோவில்பட்டி, பாளையங்கோட்டை, அதற்கு வடக்கே தான் மதுரை, அதை விட கூடுதலாக திண்டுக்கல் மாவட்டத்தின் கரூர் மாவட்ட எல்லை பகுதி, அரவக்குறிச்சி மற்றும் ஈரோடு கரூர் மாவட்டத்தின் காவிரி கரையோர பகுதிகள், நாமக்கல் மாவட்டத்தோட பரமத்தி, வேலூர், சேலம், அப்புறம் வேலூர்ல இனிமே தான் உயரும் வெப்பம். வேலூர் இப்ப இருக்கிற வெப்பத்தை விட கூடுதலாக உயரும். வரக்கூடிய இந்த மாத இறுதி நாட்கள்ல தெற்கே குறைஞ்சி வெப்பம் வடக்கே கூடும். வேலூர், திருத்தணி எல்லாம் மே மாத முதல் வாரத்தில் கூடி காணப்படும். இருந்தாலும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு மே மாத 10 தேதிக்குள் வர இருக்கிறது. ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவும் இருக்கிறது மே மாதத்துல. ஆனால் படிப்படியாக 102 103 104 105க்கு போன வெப்பம் 106 தொட்ட வெப்பம் படிப்படியாக குறையும். இனிமேல் தேர்தல் நாளுக்கு பிறகு இன்னமும் நல்லாவே குறையும். ரொம்ப குறைஞ்சிடாது, நல்லா பாருங்க. 100 டிகிரி இருக்கும், 102 இருக்கும். சேலம், கரூர், ஈரோடு 102 இருக்கும். அப்புறம் இங்க 100 குறையும். அதாவது ஈரோடும் கரூரும் நாமக்கலும் அதனை ஒட்டி உள்ள பகுதியெல்லாம் 100 குறையும். 102 104 வேலூர் போகும் இந்த மாத இறுதி நாட்கள்ல. மே மாதத்துல முதல் 15 தேதி கொஞ்சம் வேலூர் அதிகமா இருக்கும் வெப்பம். காரணம் என்னன்னா, தென்கிழக்கு திசை காற்று நுழையும். தென்கிழக்கு தெற்கு திசை காற்று நுழையும் பொழுது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பமடைந்து, அது ஒரு நீராவி காற்றாவே இருந்தாலும் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பமடைஞ்சு மேல போயிட்டுனா வறண்ட காற்றா வடக்கு வடமேற்கு திசை நோக்கி, அதாவது தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் வழியாக வட உள் மாவட்டங்கள் வழியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல வெப்பத்தை கூட்டும். ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்தில் வெப்பத்தை கூட்டிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் உயரழுத்தத்தோட வலிமையான தாக்கம். இப்போ தமிழ்நாட்டில் தெற்கு திசை காற்று இருக்கிற காரணத்தினால கடலோர மாவட்டங்களில் பெரிதா இல்லை. நல்ல பல ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்த்தா பெரிதா இல்லை. ஆனா இப்ப அனுபவிக்கும் பொழுது பழச மறந்துடுறோம். அதனால ரொம்ப அதிகமா இருக்கு. அது இல்லாம கொஞ்சம் வியர்வை மற்றும் புழுக்கம் கூடுதலா இருக்கு. காரணம் என்னன்னா, குறைந்த அழுத்தம் தரையில இருக்கு. அதாவது வெயில் அதிகமா இருக்கிறதுனால காற்று லேசாகி மேல போகும்பொழுது குறைந்த அழுத்தம் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட வெளியில அழுத்தம் குறைவா இருக்கிற காரணத்தினால உள்ளே இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் வேர்வையாக வெளியே வருது. இது ஒண்ணு. அப்புறம் அசௌகரியம் ஏற்படுவதற்கு காரணம், இரவு நேரத்தில் குளிர்ந்த சீதோஷ நிலையம் 23 டிகிரி செல்சியஸும், அப்புறம் அப்படியே படிப்படியா 33 38 வரைக்கும் போறதுனால என்ன ஆகுதுன்னா, வெப்பம் அதிகமாக இருப்பது போல் உணரப்படுகிறது. இதுதான் சொல்றது. காற்றில் அதிகப்படியான ஈரப்பதமும் திடீரென்று வெப்பமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உணர்தல் அதிகமா தெரியுது. கடலோர மாவட்டங்கள்ல திடீர்னு மேகமூட்டமா இருக்கு. அப்போ நல்ல சுகமா அனுபவிக்கிறோம்.
திடீர்னு சுட்டரிக்கும் வெயிலா மாறும் பொழுது அப்ப என்ன ஆகுது, 100 தாண்டியது போல் உணர்றோம். ரைட். இப்ப வெயில் இப்படித்தான் இருக்கும். வெப்பம் கொஞ்சம் குறையும், 1 டிகிரி செல்சியஸ்லயே குறையும். ஆனால் 100க்கு கீழே கரூர்லாம் குறையாது. 100 ஒட்டி இருக்கும், 101 100 இப்படி இருக்கும். அப்புறம் வேலூர் கொஞ்சம் கூடும். இதுல மழை எதிர்பார்த்திருந்தோம். எப்போ? தேர்தல் நாளிலிருந்து கொஞ்சம் எதிர்பார்த்திருந்தோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே மேகமூட்டம் நேற்றை விட கூடுதலாக இருக்கும். தென்கடலோரம், டெல்டா. 11 மணிக்கு நீங்க பார்த்தால்தான் புரியும். நம்ம வேர்வையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா அந்த மேகமூட்டம் தெரியாது. அப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்தா மேகமூட்டங்கள் கூடுதலாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அப்பதான் வானிலை அறிக்கையோட உண்மைத்தன்மையே புரியும் உங்களுக்கு. மேகமூட்டம் இருக்கும், வெயில் சுடாது, ஆனால் வியர்வை இருக்கும். புரியுதுங்களா? அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைய விட நாளை மேகமூட்டம் கூடுதலா இருக்கும், ஆனால் மதியம் அது வெயிலா மாறிடும். கொஞ்சம் வேர்வை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் புழுக்கத்தை கொடுக்கக்கூடிய, அது கொஞ்சம் வெயிலா இருக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவு 22ஆம் தேதி புதன்கிழமை முதல் தென்கடலோரம் டெல்டாவின் தெற்கு பகுதியில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். ஓரிரு இடம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு இடம் தான் சொல்லியிருக்கோம். 22ஆம் தேதி ஓரிரு இடம். 23ஆம் தேதி தேர்தல் அன்றைக்கு இரவு தென் மாவட்டங்களின் கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, இன்னும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில ஓரிரு இடங்கள். பாருங்க, நல்லா பாருங்க, வார்த்தையை பாருங்க. ஓரிரு இடம். எத்தனையோ ஊர் இருக்கு, எத்தனையோ இடங்கள் இருக்கு. நாம சொல்றது என்ன? ஓரிரு இடம். 23ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை. கொஞ்சம் கூடுதல் இடம் கூட கொடுக்கலாம். ஆனா நான் சொல்றதுக்கு அச்சப்படுறேன். ஏன்னா ஓரிரு இடம்னாக்க திடீர்னு அன்றைக்கு பெய்தது போல கூட பெய்யலாம். உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சியில் பெய்தது போல 22 23ல. ஆனால் அதிகமா சொல்லி அதிகமா எதிர்பார்த்திருந்து ஏமாற்றம் கிடைச்சா விரக்தியும் வேதனையும் கிடைக்கும். கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்து கூடுதல் கிடைச்சா மகிழ்ச்சி கிடைக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஆகவே மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதி, தென் கடலோரம் ஆங்காங்கே 23ஆம் தேதி இரவு லேசான இடிமழை பொழிவு இருக்கும். ரைட். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் குறையும். குறைஞ்சாலும் உள் மாவட்டங்கள்ல 100க்கு கீழே வராது. உடனடியா புழுக்கம், வேர்வைக்கு பிறகு மாலை இரவு இடிமழை பொழிவை வரக்கூடிய 25, 26, 27, 28 மாத இறுதி நாள் 29, 30 இப்படியே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி 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 ஆங்காங்கே ஆங்காங்கே உங்களுக்கு பெய்யலாம் அல்லது பெய்யாம கூட போகலாம். ஆனால் எங்கோ இடத்துல பெய்தது என்ற தகவல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கூட பெய்தது என்பதை உணரலாம், அல்லது ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருக்கும். இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது அது கூட கிடைக்காம ஒதுக்கிட்டு கூட போகும். கோடை மழை இது. புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கிட்டு போயிட்டா கூட நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா மழை இருக்கும், அனைவருக்கும் பொழியாது. வெயில் இருக்கும், 100 101 என்று மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கும். வேலூர் உயரத் தொடங்கும், கரூர் குறைய தொடங்கும் இந்த மாத இறுதிக்கு பிறகு. அப்புறம் மே மாதம் முதல் வாரத்துல காற்று சுழற்சி கேரளா கர்நாடக பகுதியில் ஏற்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல மழை பொழிவு கொஞ்சம் படிப்படியாக கூடும். 29க்கு அப்புறம் கொஞ்சம் கூடும். அது வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளுக்கும் கூட கிடைக்கலாம். ஆனால் கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கொஞ்சம் உள்பகுதி மத்திய மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே 29 30 மற்றும் மே முதல் வாரத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்கும். மே முதல் வாரத்தில் நல்ல மழையே தெரியுது. கர்நாடக எல்லையோர மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோரத்திற்கு 3ஆம் தேதிக்கு மேல முதல் வாரத்துல கிடைக்கும். மெதுவா நம்ம சென்னைக்கு சந்தேகமா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். கொஞ்சம் மே முதல் வாரத்துல கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான். சரி, மே 10 தேதிக்குள்ள அரபிக்கடல ஒரு நிகழ்வும் வங்கக்கடல ஒரு நிகழ்வும் உருவாகுது. ஆனா 10 தேதினா அது 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதியில கூட உருவாகலாம். ஆனா கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உறுதியா மே மாதத்தில் அரபிக்கடல் நிகழ்வு கேரள கடலோரம் ஒட்டி, கர்நாடக கடலோரம் ஒட்டி, கோவா மகாராஷ்டிரா வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கு, லட்சத்தீவு வழியா. அதே போல வங்கக்கடல்லையும் ஒரு நிகழ்வு மே மாதத்துல தமிழ்நாடை ஒட்டி விலகி செல்வதற்கோ அல்லது சற்று நெருங்கி விலகி செல்வதற்கோ வாய்ப்பு இருக்கு. அதுவும் மே மாதத்துல தான். மே மாத 2வது முதல் வாரத்தின் பிற்பகுதி, 2வது வாரத்தின் முற்பகுதியில இருக்கலாம். 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு மேல 12ஆம் தேதி 13ஆம் தேதிக்குள்ள வாய்ப்பு தெரியுது.
ஆகவே இவையெல்லாம் இருக்கு. ஆனா இப்பொழுதைக்கு வெப்பம் குறைவதே நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். உயரழுத்தம் விலகி இருக்கும்போது என்ன ஆகும்னா, தொலைவில் இருந்து அங்கிருந்தே கடல்ல வெப்பமடைந்து வடகடலோரத்துக்கு வர்றதுனாலதான் வேலூர்ல வெப்பத்தை கூட்டுது. தெரியுதுங்களா? உயரழுத்தம் குடை போல தமிழ்நாட்டின் டெல்டா கடலோரம் வடகடலோரம் பகுதியில் இறங்கிட்டுனா குளிர்ச்சியா இருக்கும். தொலைவிலேயே கடலை தொட்டுட்டுனா அங்கேயே வெப்பமடைந்து எப்படி டெல்டாவில் தொட்டு இங்க வெப்பமடைந்து மேற்க போனது போல கடல்லையே கடலை தொட்டு கடல்லையே வெப்பமான நீராவி மேல போய் வெப்பமடைந்த நீராவி மேல போய் அங்கிருந்தே கொஞ்சம் வெப்பத்தை கூட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வேலூர் மாவட்டத்துல வேலூர் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெப்பம் கூடும் மே முதல் வாரத்துல. ஓகேயா? தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள். ஒரு சில இடங்கள்ல தான் முதல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 22, 23, 24, 25 ஆங்காங்கே தான் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும். மே முதல் வாரத்தில் இந்த மாத இறுதி நாட்கள்லையும் மே முதல் வாரத்திலையும் இருக்கு. ஆனால் ஒதுக்குதலுடன் தான் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளணும். ரொம்ப 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 முக்கியம். புரியுதுங்களா? இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன் நம்ம நீண்ட கால வானிலை இருக்கை கோடை மழை முன்கூட்டி, அதாவது கோடை மழை மே மாதத்துல நல்லா இருக்கு. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே இறுதி நாட்கள். நம்ம இப்ப சொல்லல, நீண்ட கால அறிக்கையை நினைவுபடுத்துறேன். இப்போ அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். என்ன, தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதலாகவோ அல்லது சராசரியாகவோ பற்றாக்குறை இல்லாமல் நன்றாக பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். வெப்பம் இன்னைக்கு வரைக்கும் 104, 105 தான் இருக்குது. ஆங்காங்கே எங்காவது ஒரு இடத்துல 106 போகுது, அவ்வளவுதான். ஒரே ஒரு இடத்துல பரவலாக நம்ம உணர்வு வெப்பம் தான் அதிகமா இருக்கு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வெப்பநிலை மானியை பார்த்தால் உங்களுக்கு அது புரியும். உணரும் பொழுது அதிகமாக தெரியும். இந்த ஆண்டு போல் வெப்பம் எந்த ஆண்டும் இல்லை என்று வாய் சொல்லும். ஆனால் அதே போய் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆமா கம்மியா தான் இருக்கு, இதுக்கு விட கூடுதலா அடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.